ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிம்பிளான கனவா தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கடுமானம் சொல்லுவோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. வேறு எதுவும் போட வேணாம். கடுகு இதுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வந்த உடனே தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒன்றோட ஒன்று மேஷ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான்வெஜ்னாலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கின உடனே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கே போட்டுக்கிறேன். இப்போது கனவா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கலாம். இதை எடுத்து போட்டுட்டு ஒரு கலரிட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இதிலேருந்தே தண்ணி வரும். அந்த தண்ணியை அந்த வத்துறதுலேயே அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா திறந்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குது பார்த்திங்களா, அது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான கனவா ஃப்ரை ரெடி. பாய்.